கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாம் இப்போது ஆகஸ்ட் மாதத்தில் வந்துட்டோம். ஆண்டவர் கிருபையாய் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். நம்மெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம், எல்லாம் நான் தான் நடந்து வந்துட்டேன், நான் தான் எல்லாம் குடும்பத்தை சமாளிச்சிட்டேன், பாதுகாத்துட்டேன். இல்லை, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம கூட இருந்து எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாத்து 8வது மாதத்திலே நம்மை அவர் கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் தான் நமக்கு கிருபை கொடுத்து காப்பாற்றுகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் தான் நமக்கு சகாயராக இருந்து நமக்கு உதவி செய்கிறார். இஸ்ரவேல் மக்களை நீங்கள் பார்த்தால் எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் அவர்கள் நடந்து வந்தாலும் கர்த்தர் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு பண்ணின அவர் உடன்படிக்கையை நினைச்சு அவர்களை நடத்தி வந்தார்னு பார்க்குறோம். இந்த 8வது மாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். 8வது மாதத்தில் ஆண்டவர் தருகிற வார்த்தைகளை நாம் கேட்போம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த மாதம் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த பயப்படாதே என்ற ஒரு வார்த்தை மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையிலேயே கலந்த ஒரு வார்த்தை. சில பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல. நீங்கள் சின்ன வயசில் எங்கேயாவது தனியாக போகும் பொழுது நம்ம அப்பா அம்மா நம்மளை பார்த்து சொல்கிறது என்ன தெரியுமா? டே, நீ பார்த்து போ, பத்திரமாயிரு, இதுக்கும் பயப்படாதே, அப்படி என்று சொல்கிற வார்த்தைகளை நம்ம எல்லாரும் என்ன பண்ணியிருப்போம்? கேட்டிருப்போம். ஆண்டவர் தன்னுடைய மக்களை, தன்னுடைய ஜனங்களை பார்த்து பல நேரங்களில் சொன்ன வார்த்தை பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். ஏசாயா 43:5. இப்படி அநேக வார்த்தைகளில் ஏசாயா 41 நீங்கள் 13வது வசனங்களை பார்த்தாலும் கூட பல இந்த தீர்க்கதரிசன புஸ்தகங்களிலே பயப்படாதே பயப்படாதே என்று வருகிற வார்த்தைகள் அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ ஏன் இதை நான் உங்களுக்கு இந்த நாளில் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே பயப்படாத மனிதனே இருக்க முடியாது. யாராவது இருக்க முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு சொல்லலாம், நிறைய பேர் பேசுவாங்க. பட் ஆனால் பயப்படாத மனிதனும் இல்லை, பயப்படாத சூழ்நிலையும் இல்லை, பயப்படாத நேரமும் இல்லை நம்முடைய வாழ்க்கையில். நம்ம ரொம்ப சுவாசமானவர்கள். பயங்கர மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கிறது. பயங்கரமான பேய்களெல்லாம் நம்ம துரத்தி விடுவோம். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு வந்துட்டேன், நம்ம என்ன செய்கிறோம்? ஐயோ, எலியாவை போல, எலியாவை பாருங்க, 450 பாகால் தீர்க்கதரிசியிலும் 400 தோப்பு விற்கிற ஆராதனை செய்கிறவர்களையும் ஆராதனை செய்கிறவர்களை அவன் வெட்டி போட்டான் என்று பார்க்கிறோம். எலியா ஒருவனாய் செய்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த தேசத்தினுடைய அந்த எசேபேல் ஒரு வார்த்தை எலியாவை என்ன செய்து விட்டது? கலங்கடித்து விட்டது. பயந்துட்டார். இது நாளைக்கு இதே நேரத்தில் எலியாவின் தலை வாங்கப்படும் என்று சொன்ன உடனே, எடுக்கப்படும் என்று சொன்ன உடனே அவர் ஓடி சென்று ஒளிந்து கொண்டு, போதும் கர்த்தாவே போதும் என்று சொல்லிவிட்டார். பெரிய தீர்க்கதரிசி, வானத்திலிருந்து அக்கினியெல்லாம் வர வச்சு, வானத்திலிருந்து அவர் அக்கினியை இறக்கினார். அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சாதாரண பெண்ணுக்கு முன்பாக அவர் பயந்து வாழ்க்கை போதும் என்று முடிவுக்கு வந்தார்.
இப்போ எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே பயப்பட முடியாத சூழ்நிலைகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது, இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை நிச்சயமாக நம்மை தேற்று. பல சூழ்நிலைகளை பயப்படுகிறோம், நல்லா இருக்கிறோம், மருத்துவமனைக்கு போகிறோம், டாக்டர்ஸ் ஒரு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஒரு காரியத்தை சொன்ன அடுத்த நிமிஷமே நாம் பயந்து விடுகிறோம். அல்லது நமக்கு எதிராக இருக்கிற மனிதர்கள் எதையாகிலும் நமக்கு விரோதமாய் பேசும் பொழுது, அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது நாம் பயந்து விடுகிறோம். இல்லை என்று சொன்னால் நமக்கு உதவி செய்கிற, ஒத்தாசை பண்ணுகிற, தயவு பண்ணுகிற யாராகிலும் நான் இனிமேல் அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறது தெரியுமா? அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை இருளாயிடுச்சு, நம்மளுக்கு இனி யார் நம்மளுக்கு உதவி செய்ய போகிறாங்க, நம்ம எப்படி நம்ம வாழ போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்துவிடுது. ஆக ஆண்டவர் இந்த நம்ம பார்த்து சொல்கிறாரு, இந்த நாளிலே, இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் நாளிலே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாதே, கலங்காதே, நான் உன்னுடைய தேவனாக இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன், நீ கவலைப்படாதே, ஒரு நாள் உன்னை விட மாட்டேன். உனக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலைகள், உனக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனைகள், உனக்கு விரோதமாக இருக்கிற எல்லாவற்றையும், குறிப்பாக வியாதியாக இருக்கட்டும், டாக்டர்களால் இது முடியாதுன்னு சொல்லியிருக்கட்டும், ஒருவேளை டாக்டர் சொல்லுவாங்க உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, பயப்படாதீர்கள், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எத்தனை பேர் எந்த சூழ்நிலைகளிலே இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் தருகிற வார்த்தை நிச்சயமாகவே ஒரு நாளும் விரும்பியாக திரும்பாது. தேவன் நிச்சயம் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். நீ கலங்காதீங்க, பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, வேதனைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தால் மாத்திரம் போதும், தேவன் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆண்டவர் சொல்கிறார் அந்த கால வேளையிலே, பயப்படாதே மகனே மகளே, பயப்படாதே. பாருங்கள், வேதத்தில் பாருங்கள், யாரெல்லாம் பார்த்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னு ஒரு 2 அல்லது 3 பேரை நாம் இந்த நாளிலே நாம் பார்க்கலாம். ஆண்டவர் ஆதியாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் வாழ்க்கையில் ஒரு பயம், என்ன பயம் தெரியுமா? நமக்கு எல்லாம் இருக்கிறது, எல்லாம் வந்திருக்கிறது, எல்லாம் கிடைச்சிருக்கிறதா, எனக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லையே, எனக்கு இனிமேல் பிள்ளை பிறக்குமோ பிறக்காதோ, என்னுடைய வீட்டு வேலைக்காரன் எலையேசர் தான் எனக்கு பிள்ளைய ஆகிவிடுவானோ என்றெல்லாம் ஆபிரகாம் அந்த இடத்தில். அதன் பிறகு நீங்கள் வீடுகளில் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவன் அநேக காரியங்களை சொல்கிறான். அப்போ கர்த்தர் அவனை 5வது வசனம் சொல்கிறது, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணார்ந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவண்ணமாக இருக்கும் என்றார். 6வது முக்கியமான வசனம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்புறம் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பயம், ஒரு சூழ்நிலை இருக்கதான் செய்தது. ஆனால் அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவேன் என்று அவனை வெளியே அழைத்து வந்து வானத்தையும் நட்சத்திரங்களை எல்லாம் காண்பித்து, உன் சந்ததி மீதமாக ஆசீர்வதிக்கப்படும் என்று அவனை பலப்படுத்துகிறார். அன்பான தேவ பிள்ளையே, மருத்துவர்கள் சொல்கிற வார்த்தைகள், நம்பினவர்கள் சொல்கிற வார்த்தைகள், நேசிக்கிறவர்கள் சொல்கிற வார்த்தைகள் கேட்டு நாம் பயப்பட வேண்டாம். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லமுடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஆக இந்த காலவேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த முதல் நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பயப்படாதீர்கள். 2வதாக ஒரு வார்த்தையை நாம் பார்ப்போம். யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13வது 14வது வசனங்களை கேட்போம். யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13, 14வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும்
ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். கர்த்தர் 10 விதமான வாதைகளை இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் செய்து அடிமைத்தனத்திலிருந்து நுகத்தடியிலே முறித்து, கர்த்தர் ஆபிரகாமோடு ஈசாக்கோடும் யாக்கோபோடும் பண்ண உடன்படிக்கை நினைத்து ஒரு இரட்சகனாகிய மோசேயை அனுப்பி, அவனோடு கூட யோசுவாவை அனுப்பி, இப்படி ஆரோனை அனுப்பி, இப்படியாக அவர் அந்த மக்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். நல்லா கவனிங்க. அவர்கள் கடந்து வரும் பொழுது ஒரு பக்கம் பார்வோனுடைய பெரிய சேனை சூழ்ந்து விட்டது, மறுபக்கம் செங்கடல் இருக்கிறது. இப்பொழுது அவர்கள் போவதற்கு வழியே இல்லை. எல்லாம் பயத்தில் புலம்புறான். பயம் ரொம்ப வந்துச்சு. நம்ம ஆளுங்க பயம் வந்துச்சுன்னா என்ன பேசுறேன்னு தெரியாது. எல்லாம் பயத்தில் எல்லாம் புலம்புறான். என்ன சொல்றேன் தெரியுமா? ஐயோ, நாங்கள் அங்கேயே இருந்திருப்போமே, அங்கெல்லாம் வனாந்தர பிரேத கொடிகள் இல்லை என்றா சொல்லி எங்களை சாகும்படிக்கு இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகரரை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்கும்னு சொல்லிட்டாங்க. இப்படி பேசிட்டாங்க. ஒரு நாளில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். தேவன் அவருடைய கூக்குரலை கேட்டுதான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் சொன்ன உடன்படிக்கை நினைச்சு அவர் மோசையை அனுப்பி விதமாக தன்னுடைய வல்லமையெல்லாம் மகிமையெல்லாம் காண்பித்து அற்புத அதிசயங்களை செய்து விடுதலை செய்து கொண்டு வரும்போது அவர் இன்னும் ஒரு பெரிய மகிமை ஜனங்கள் காண வேண்டும் என்பதற்காகத்தான் அவனை பின்தொடரும்படி செய்து 4வது வசனம் அப்படிதான் போட்டிருக்கிறது. ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி, ஆண்டவர் தான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி, நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார். அவரை இந்த காரியத்தை செய்து வைத்த கர்த்தர் தான். ஆனால் இந்த மக்களுக்கு புரியாம பயந்து கலங்கும் போது மோசே சொல்கிறான், நீங்கள் அவர்களுக்கு பயப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்காக செய்ய போகிற காரியத்தை நீங்கள் நின்று கொண்டு பாருங்கள். நீங்கள் சும்மா இருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அது எதிரியாக இருக்கட்டும், உங்களை ஏமாற்றுகிறவராக இருக்கட்டும், உங்களை பயமுறுத்துகிறவர்களாக இருக்கட்டும், அது உறவினராக இருக்கட்டும், அது யாராக இருக்கட்டும், இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, நீ பயப்படாதே. ஒருவேளை டாக்டர்கள் உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம், இந்த வியாதி ரொம்ப பெருசாக இருக்குது, இந்த வியாதி ரொம்ப டேஞ்சரானது, எங்களால் என்ன சொல்ல முடியாதுன்னு சொன்ன வார்த்தை உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதா? அல்லது நீங்கள் சோதனை செய்ததில் ஏதோ ஒரு வியாதி இருக்கிறது என்று சொன்னதனாலே நீங்கள் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது நீங்கள் நம்பினவர்கள் உங்களை கைவிட்டு விட்டார்கள், நான் இனி எப்படி வாழ்வேன், நான் இனி எப்படி இருப்பேன் என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களா? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியிலே தேவன் உங்களுக்கு தருகிற வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆக இந்த நாளில் நீங்கள் எதை விசுவாசிக்க வேண்டும் என்றால், ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்காக சகலத்தை செய்யும். ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மை குணமாக்கும். ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மை ஆறுதல் படுத்தும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நிகரானது இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. ஆண்டவர் வார்த்தையை கொண்டுதான் இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அவருடைய வல்லமை உள்ள வார்த்தையை விசுவாசிங்கள். அந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். சங்கீதம் 118 6வது வசனம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா. நாம் சொல்லலாமா? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தரின் கூடவே இருக்கிறார், ஆகவே நான் பயப்பட மாட்டேன். யார் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, யாரும் எனக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. தேவன் எனக்காக யாவையும் செய்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த நாட்களிலே அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை எல்லா பயத்துக்கும், எல்லா திகிலுக்கும், எல்லா வேதனைகளுக்கும் நீங்களாக்கி ரட்சித்து உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்கள். தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென்.
பயப்படாதே மகனே பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். பயப்படாதே மகளே பயப்படாதே, நான் உனக்காக இருக்கிறேன். என்றைக்கும் நான்